2025 பார்த்தீங்கன்னா Yamahaவோட R15M மாடலில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் உங்களுக்கு நிறைய அந்த மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷனோட கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் தீம் தாங்க இந்த பைக்கை ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு Motogp எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து நேமும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் இந்தியாவில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,87,000 தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்கு. இதோட ஆன் ரோட் பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,29,000 ஆன் ரோட் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல கிராபிக்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ப்ளூ, பிளாக், கிரீன் அப்படிங்கிற தீம்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த R15M மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு Motogp எடிஷன் மாதிரி தான் உங்களுக்கு R15M மாடலே கொடுத்திருக்காங்க. அதுல மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் பார்க்கிறதுக்கு லுக் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 valve SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு R15M ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன்லாம் ரொம்பவே யூனிக்கான ஒரு பைக்காகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த R15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்குங்க. நல்ல ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு ஃப்ரண்ட்ல. அதனால உங்களுக்கு ஒரு பேத்தோல்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்பீட் பிரேக்கர் இதுல எல்லாத்துலயும் உங்களால ஸ்மூத்தான ஒரு ரைடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் பை ஃபங்க்ஷனல் கிளாஸ் G LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே விசிபிலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விண்ட்ஷீல்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு விண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறதும் இல்ல. அண்ட் ஸ்மாலான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு நீங்க டிராஃபிக்ல ரைட் பண்றதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த R15 ஒரு ட்ராக் ஓரியன்டட் ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்கா இருந்தாலும் எனக்கு இன்னைக்குமே வந்து ஒரு 48 கிலோமீட்டர் per liter மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்கும். நான் இதை ரெகுலராகவும் யூஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான பைக்கா இருக்கு. R15M இந்த மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பில்லியன் ரைடரா நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். பட் நீங்க ரைடர் மட்டும் ரைட் பண்றீங்கன்னா தாறுமாறா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.